இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இஸ்ரவேலே கேள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செல்வதற்கு முன்பாக அவர்கள் அங்கு நன்றாயிருப்பதற்கும் அங்கே அவர்கள் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்பிக்கும் போது மோசேயின் மூலமாக ஆண்டவர் கூறின வார்த்தைதான் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதாகும். கேள் என்ற வார்த்தையோடு இந்த வசனம் ஆரம்பிப்பதை நாம் வாசித்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் கூறுவதுண்டு. இதை தங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். அடுத்த வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் கட்டளையிடுகின்ற இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று 6-7 வசனங்களில் வாசிக்கிறோம். சாதாரணமாக நாம் நம்முடைய பிள்ளைகளிடம் நான் சொல்வதை கேள் என்று கூறுவதுண்டு. செவி கொடுத்து பிள்ளைகள் கேட்கும் போது பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். ஆகவே கேட்பது மிகவும் முக்கியமாகும். ஒரு பாட்டை நாம் கேட்கும் போது அதன்படியே பாடவும் அதன்படியே இசையமைக்கவும் அந்த பாட்டின் ராகத்தை இசை அமைப்பை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போதுதான் அதே ராகத்தில் அதே இசையில் நேர்த்தியாக பாடவும் இசை அமைக்கவும் முடியும். இதுபோல இஸ்ரவேலே கேள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து கேட்க ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபாகமம் புத்தகத்தில் தான் முதல் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தேவனும் நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தினார். இதே வசனத்தை இயேசுவும் கூட மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களில் தன்னிடம் கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்ட வேதபாரகரிடம் கூறின பதிலை பற்றி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று இயேசுவும் கூறினார். நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்மையும் பார்த்து ஆண்டவர் இதே வசனத்தை கூறுகிறார். ஆகையால் ஆண்டவர் கூறின வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நன்றாயிருப்பதற்கும் நாங்கள் விருத்தி அடைவதற்கும் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து இஸ்ரவேலே கேள் என்று கூறின வார்த்தைகளை கவனித்து கேட்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அறிந்த நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்கள் முழு இருதயத்தோடும் எங்கள் முழு ஆத்துமாவோடும் எங்கள் முழு மனதோடும் எங்கள் முழு பலத்தோடும் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.